இப்படி ஒரு கேவலமான ஒரு சட்டமன்ற நிகழ்வை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொன்னால் சகிச்சிக்கவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு சட்டமன்ற நிகழ்வு இன்னைக்கு நேற்று முந்தைய தினம்லாம் நம்ம கடந்து போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி இது ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ ஒரு மோசமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு சீஃப் மினிஸ்டர் நம்ம என் வாழ்நாளில் பார்க்கவே இல்லை. சட்டமன்ற நிகழ்வுகளும் அப்படி தான் இருந்துச்சு. என்ன ஒரு கேவலமான ஒரு பேச்சு அது. ஏன்னா கிட்டத்தட்ட இது எல்லாரும் சொல்கிறாங்க சினிமா மாதிரி இருக்குது, சினிமா தப்புங்க. அது சினிமா கூட பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியும். இந்த நிகழ்வு குடும்பத்தோடு பார்க்கணும், தனியாகவே பார்க்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை எதுக்கு இந்த கருமத்தை பார்க்கணும்னு சொல்லி ஆஃப் பண்ணிடலாமான்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு விஷயமும் இல்லை. குட்டி கதை சொல்லிட்டு ஒரு மட்டமான ஒரு கேவலமான ஒரு கதையை சொன்னார். அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மகன் தேடினாதான் சொன்னேன். எப்போவுமே அப்படி தானே நடக்கும். அப்பா மகன் தேடுவோம், அப்படி தான் இருக்கும். இப்போது இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் என்ன செய்கிறாங்கன்னா, செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனைவி கணவனை தேடும் கதையை சொல்லட்டுமான்னு கேட்குறது நியாயமா? இதை கடந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை எல்லாரும் ட்ரோல் பண்ணுறது முழுக்க இதை ஒரு அரசியல் படுத்துறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனை, அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நீதிமன்றத்தில் அவங்க அணுகிறாங்க. அதை முதலமைச்சர் நீதிமன்றத்தில் அணுகணும், அவ்வளோதான். ஆனால் இது எப்படி ஒரு கண்ணியமான பேச்சாக இருக்கும்? இது கண்டிக்க தகுதா இல்லை? கேவலமான இப்படி ஒரு அரசியல் தேவையான்னு கேட்குறேன். திமுகவுக்கும் நான் கேட்குறேன், திரு உதயநிதிக்கும் கேட்குறேன். நான் இதே நீங்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருந்து நடுராத்திரியில் நீங்கள் என்ன ரீல் நீங்கள் பார்த்தீங்க, அதுவும் துணை முதலமைச்சர் ஐடியிலிருந்து நீங்கள் என்ன பார்த்தீங்க, அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் செல்ஃபோனில் நீங்கள் எதோ வேணால் பாருங்கள். ஆனால் துணை முதலமைச்சர் ஐடியிலிருந்து நீங்கள் என்ன ரீல் பார்த்தீங்க, அதை என்ன எப்படி அதை ஷேர் பண்ண தோணுச்சு உங்களுக்கு, அப்போ நீங்கள் என்ன நிலையில் இருந்தீங்க, அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட விளக்கம் இருக்குதா? நீங்கள் ரீல் பேசுகிறீங்கல்ல, யாரும் இங்கே பார்த்தீங்கன்னா தாவேக அரசுக்கு இங்கே முட்டு கொடுக்கல. நியாயத்தை நேர்மையாக பேசணும்னு நான் நினைப்பேன். இந்த ஜென்டில்மேன் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் 14 வயசில் இருந்துங்க, இப்போ எனக்கு 54 முடிஞ்சு 55 ஆகுது. 14 வயசுல இந்த சட்டமன்ற நிகழ்வுகளை ஒரு காலகட்டத்தில் பிரிண்ட் மீடியா வாயிலாகும், ஒரு காலகட்டத்தில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும், ஒரு காலகட்டத்தில் இப்போ டிஜிட்டல் மீடியாவும் பார்த்துட்ருக்கோம். சட்டமன்ற நிகழ்வுகளை நான் சொல்கிறேன். இதில் கிட்டத்தட்ட நாம் காமராஜர் அண்ணாவை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் 70 தான் பிறந்ததுனால. எம்ஜிஆருடைய 80களுக்கு பிறகு எம்ஜிஆருடைய அந்த சட்டமன்ற நிகழ்வுகள், அதுக்கு பிறகு கலைஞருடைய சட்டமன்ற நிகழ்வுகள், அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய சட்டமன்ற நிகழ்வுகள், அதுக்கு பிறகு எடப்பாடியோட சட்டமன்ற நிகழ்வுகள், அதுக்கு பிறகு மு.க. ஸ்டாலினுடைய சட்டமன்ற நிகழ்வுகள், இப்படி நம்ம தொடர்ச்சியாக அந்த சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்துருக்குறாங்க. ஆனால் இப்படி ஒரு கேவலமான ஒரு சட்டமன்ற நிகழ்வை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொன்னால் சகிச்சிக்கவே முடியாத அளவுக்கு இன்றைக்கி ஒரு சட்டமன்ற நிகழ்வு இன்னைக்கு நேற்று முந்தைய தினம்லாம் நம்ம கடந்து போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி இது ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ ஒரு மோசமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு சீஃப் மினிஸ்டர் நம்ம என் வாழ்நாளில் பார்க்கவே இல்லை. சட்டமன்ற நிகழ்வுகளும் அப்படி தான் இருந்துச்சு. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லை, அல்லது பதில் தர முடியலைன்னா கூட நீங்கள் இது எனக்கு ஒரே ஒரு வரியில் முடிச்சிடலாம். கேட்ட கேள்வி அத்தனையும் நான் என்னுடைய செயல் மூலமாக நான் காட்டுவேன். இது நான் பேசி என்னுடைய நேரத்தை வீணடிக்கவே இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேள்விகளை முன் வச்சாரோ இந்த கேள்விகள் அத்தனைக்கும் நான் செயல்கள் மூலமாக நான் நிறைவேற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பேச தெரியலனா அதை செஞ்சுருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விகள் அது யாருன்னா இருக்காங்க, உதயநிதி இருக்குன்னா யாருன்னா எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விகளெல்லாம் பதில் சொல்ல திக்கற்று திராணியற்று ஒரு என்ன ஒரு கேவலமான ஒரு பேச்சு அது. இது என்ன அரசியல் மேடையா இது? ஏற்கனவே இங்கே இந்த இதை முதல்ல சொல்லிடுறேன். இந்த தாவேக்கால இந்த 17வது சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுங்கட்சியான தாவேக்கால ஒரு சில நபர்கள், நான் சொல்கிறது ராஜ்மோகன் சொல்லுவேன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரமேஷ் என்ற ஒரு அமைச்சர், இவங்க தான் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லிக்க முடியும். பெருசாக சொல்ல முடியாது, ஆனால் சொல்லிக்கலாம்.
ஓகே, ஒரு அமைச்சர் அவங்க பேசுனாங்க, அவங்க சில விளக்கங்கள் கொடுத்தாங்க அப்படின்றத ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். அது வழக்கமாக ராஜ்மோகனை பற்றி தெரியும், 500 ரூபாய்க்கு பேசுனா 5000 ரூபாய்க்கு பேசுவார் எப்போவுமே. அது வந்து பரவாயில்ல, இது வந்து ஒரு அமைச்சராக வந்து ஒரு விளக்கங்கள் கொடுத்தா அது அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆதவ அர்ஜுனா பேசுகிறது ஒரு கட்டத்தில் நமக்கு ஆறுதலாக இருந்துச்சு. என்னென்னா, பரவாயில்ல, ஆதவ அர்ஜுனா பேசுகிறத வந்து சபாநாயகர் வந்து கண்டிக்கிறாரு அப்படின்னு நேற்றைய தினம் தான் பெருமையாக நம்ம நினச்சோம். அதுவும் குறிப்பாக சபாநாயகர் காலையில், நேற்றைய காலையில் நான் சொல்கிறது, முந்தைய தினம் காலையில் அவர் பேசும்போது சில விதிகள்லாம் சொல்லியிருந்தார். இந்த விதிகள் படி வந்து யாரும் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது, முகபாவனைகளை காட்டுவது, இது போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து நீங்கள் யாரும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில விதிகள் எல்லாம் சொல்லிட்டு, அந்த விதிகள் எல்லாமே மறுநாள் முந்தைய தினம் காலையில் விதிகள், ஒரு சபையில் எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு விதிகள். அதுக்கு பிறகு அதே சபாநாயகர் மறுநாள் நேற்றைய தினம் முதலமைச்சருக்கு செய்கையின் மூலமாக, உடல் மொழி மூலமாக வந்து அனுமதி அளிக்கிறார். இது என்ன சார் நியாயம்? என்ன நியாயம்? இப்படி கூட யாராவது செய்வாங்களா? நாம் உள்ளபடியே நான் சொல்கிறேன், மனமாச்சரியம் இல்லாமல் நான் சொல்கிறேன், ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சருடைய முகபாவனை குறித்து இழிவாக பேசுகிறார். அதை நம்ம கண்டித்தோம். இதுக்கு முந்தைய காணொலியில் நம்ம இப்போ வந்து அதை பதிவு பண்ணியிருக்கிறோம், எப்படி அந்த மாதிரி வந்து முகபாவனையை காட்டலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன நடக்குது? அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சாரோ அதைத்தானே இன்றைக்கி இவர் செய்கிறாரு. அது என்ன உடல் மொழி மூலமாக இப்படி சொல்கிறது? இது வந்து இதை பேசுறதுக்கு அருவருப்பாக இருக்குது. முதல்ல சபையில் இல்லாதவர்கள் குறித்து பேசவே கூடாதுங்க. இதுதாங்க மரபு, மாண்பு, மரபு எல்லாம் துக்குநூறாக உடச்சி கேவலமான ஒரு சட்டமன்ற நிகழ்வை நான் பார்த்தேன். வாழ்நாளில் முதல் முறையாக நான் பார்த்தேன். வயிறெறிஞ்சி சொல்கிறேன். இது எவ்வளோ வந்து எப்படிப்பட்ட இடம். அண்ணா காமராஜர், அந்த பக்தவச்சலம் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, இப்படி இருந்த ஒரு சபை இன்றைக்கி வந்து ஒரு நடிகன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பண்ணக்கூடிய அந்த நடவடிக்கையை பார்த்தேன். ஒன்று பேசவே மாட்டேன்னு சொல்லி அப்படியே முகத்தை வந்து எந்த ஒரு உணர்வும் காட்டாமல் அப்படியே வச்சுருக்க வேண்டியது. வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன். இந்த இஞ்சி தின்ன குரங்குன்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து அந்த முகபாவனையே இருந்தது. ஏன் இந்த முகபாவனை இப்படி இருக்கணும்? தெளிவாகவே இருக்கலாமே. எப்பவும் காட்டக்கூடிய முகத்தில் காட்டக்கூடிய அந்த சிரிக்கிற நேரத்தில் புன் சிரிப்பாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய் விட்டு சிரிக்கக்கூடிய சூழலாக இருக்கட்டும், எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. சபாநாயகர் அப்படி தான் இருக்கிறார், மற்ற அமைச்சர்கள் அப்படி தான் இருக்காங்க, எதிர்கட்சி தலைவர் அப்படி தானே இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்களே. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஒரு முகபாவனையை நீங்கள் வந்து இயல்பாகவே இருக்கலாமே. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சிரிக்கணுமோ அந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல முக உணர்வுகளை, உடல் உணர்வுகளை காட்டணுமோ நீங்கள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக நீங்கள் காட்டலாமே. அதை விட்டுட்டு முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வச்சிருக்கிறது நம்ம வந்து. ஆனால் இதெல்லாம் கடந்து நீங்கள் வாய் திறந்து பேசணும் சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற கேள்விகளை தான் இங்கே எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியாக போடுறாங்க, குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க, அல்லது விளக்கம் கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாமல் தன் சொந்த கட்சிக்காரர்கள் மீது பல குறைகளையும் குற்றங்களும் சொல்லப்படுது. மக்கள்கிட்டயே இந்த கேள்விகள் இருக்குது. ஒரு எம்எல்ஏவே ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணதாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு இருக்குது. பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத்துமீறி நுழைஞ்சி கட்சிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மூளைச்சலவை செய்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதில் இல்லை, எதுக்குமே பதில் கிடையாது. எல்லாத்துக்கும் கட்சி கூட்டத்தில் பேசுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊழல் பண்ணீங்க, கொள்ளை அடிச்சிங்கன்னு சொல்லி 10ஆம் பொதுவாக பேசுறது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறீங்கன்னா ஆதாரத்தோடு பேசணும்ல. நீங்கள் அப்படியே கூட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, சட்டம் வந்து மொத்தமே சட்டம் ஒழுங்கு உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் தாராளமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு போகலாமே. அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வி, மக்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மக்களுக்கு நீங்கள் செய்வதாக சொன்ன அந்த நலத்திட்டங்கள், அது குறித்து கேள்வி கேட்டால் கூட நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் வந்து கடந்து போகிறதுன்றது இது எது மாதிரியான அரசியல்? இது இவ்வளோ வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு மோசமான அரசியலை நம்ம பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு முதலமைச்சரை நம்ம சந்திச்சதில்லை. நீங்கள் திறமை இல்லைனால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற விஷயங்கள் குறித்து நீங்கள் பேசாமல் இருக்கலாமே. நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு திராணி ஏற்று போயிருந்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மோகனையும் ஆதவர்ஜுனாவும் பேச வைக்கிறீங்க. ஆதவர்ஜுனா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சபாநாயகர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செருப்படி வாங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதை தாண்டி நான் வந்து இப்போ சொல்லக்கூடிய விஷயமே என்னென்னா,
இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு பதில் சொல்லணும். அது பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது. அது நிதி சம்பந்தமான விஷயம்னா நாங்கள் வந்து எங்களுடைய வெறும் பேச்சுக்களில் நான் வந்து இதை பதில் சொல்ல விரும்பலை. எங்களுக்கு போதிய அவகாசம் வேணும், நான் செயல்படுத்தி காட்டுறேன். எதிர்க்கட்சி தலைவர் வந்து தலைவர் சொன்னக்கூடிய அந்த கோரிக்கைகள் அத்தனையும் நான் உள்வாங்கியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் வந்து நிறைவு செய்வேன். எனக்கு அதுக்கான அவகாசம் தேவைன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதானே. 10 வரியில் முடிச்சிடலாம் சார். ரொம்ப கண்ணியமாக இருந்திருக்கும் அந்த சபை. 10 வரியில் முடிச்சிருக்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன அத்தனை கோரிக்கைகளையும் நான் வந்து உள்வாங்கியிருக்கிறேன். எங்களுடைய செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேள்விகளெல்லாம் பதிலாக அமையும். மக்களை ஒருபோதும் நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். மக்களுக்கு தேவையான அத்தனை கோரிக்கைகளும் நான் வைத்திருக்கிற அந்த வரைவு தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட அத்தனை கோரிக்கைகளும் நான் அந்த அத்தனை அம்சங்களையும் நான் வந்து நிறைவு செய்வேன். அப்படிதானே சொல்லணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் எதுவுமே சொல்லாமல் உங்கள் அப்பா வந்து குளத்தூரில் நான் வந்து 5 நிமிஷம் பேசுறதுக்கு குளத்தூர் ஆடி போச்சு. குளத்தூர்லாம் ஆடி போலங்க, ஆடினவர் விஎஸ் பாபு தான். அதுவும் சரக்கடிச்சுட்டு ஆடினார், இதுதான் உண்மை. அது காணொலியிலே இருக்குது, நான் வேணால் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள். குளத்தூர் ஆடலை. மீண்டும் நான் சொல்கிறேன், முதலமைச்சருக்கு சொல்கிறேன், விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், குளத்தூர்லாம் ஆடலை. குளத்தூர் தொகுதி பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். குளத்தூர் ஆடலை. குளத்தூர் தொகுதியில் போட்டிட்டு உங்கள் வேட்பாளர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் வந்து நன்றி சொல்லும் போது ஆடினார், அதுக்கு முன்னாடியும் ஆடினார், இப்போவும் ஆடிட்டு தான் இருக்கிறாரு. அது வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து அவர் சொல்கிற முதலமைச்சர் சொன்னது முதல். ரெண்டாவது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் அங்கே சபையில் இல்லை. சபையில் இல்லாதவர் குறித்து வந்து அதை பேசுகிறதே மரபில்லை. இது எப்படி வந்து சபாநாயகர் ஏற்றுக்கிட்டாரு எனக்கு ஒன்றும் புரியல. சபையில் இல்லாதவர் குறித்து பேசுகிறாரு. அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஆக்ஷனில் காட்டலாமான்னு வந்து ஒரு கேள்வியை கேட்குறாரு. உடனே அதுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து அனுமதி கொடுக்குறாரு. உடனே இவர் வந்து கையை இப்படி வந்து, அதாவது இந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படின்றது அது என்னது, அது அப்படி இப்படி பண்ணால் என்ன பொருள், அது இன்னும் அது எதுக்கு? அது ஏற்கனவே அவர் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் பலவிதமான உடல் மொழிகளை செஞ்சுருக்கிறாங்க. அதை எதுக்கு இங்கே வந்து அதை வந்து காட்டணும்? இதுக்கு எப்படி அனுமதி கொடுக்கலாம்? அப்போ ஏற்கனவே அப்போ வந்து அதிமுகவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து உங்களை எப்படியான முகபாவனை காட்டினாருன்றது, அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதிகள் பொருந்தும். அப்போ வந்து முதலமைச்சருக்கு வந்து விதிகள் பொருந்தாதா? அவையில் இல்லாதவங்களை குறித்து பேசுறது எந்த மாதிரியான நடவடிக்கை? சரி, இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது சிறப்பு அம்சம் இருக்கா இந்த 17வது சட்டமன்ற கூட்டத்தில்? என்ன சிறப்பு? எதுக்காக இது இத்தனை நாட்கள் நடந்தது? என்ன இருக்குது இதில்? ஏதாவது மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து ஏதாவது இங்கே வந்து விவாதிக்கப்பட்டதா? மின்வெட்டு குறித்து பேசப்பட்டதா? நீட் குறித்து பேசப்பட்டதா? துப்புரவு பணியாளர்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, போராடுறாங்க, அதை பற்றி ஏதாவது இங்கே பாதிக்கப்பட்டதா? உங்களுக்கு வந்து இப்போ தான் வழி தெரிஞ்சுதான்னு கேட்குறதுலாம் ஒரு பேச்சா இது? இதே ராஜ்மோகன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு வழி தெரிஞ்சுதா ரிப்பன் பில்டிங்கு, இதெல்லாம் ஒரு பதிலா இது? ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிறேன், அடுத்த கூட்டத்தொடரை நம்ம வந்து பார்க்கறதானே தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட இது எல்லாரும் சொல்கிறாங்க சினிமா மாதிரி இருக்குது. சினிமா தப்புங்க. அது சினிமா கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியும். இந்த நிகழ்வு வந்து குடும்பத்தோடு பார்க்கணும், தனியாகவே பார்க்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இதை எதுக்கு இந்த கருமத்தை பார்க்கணும்னு சொல்லி ஆஃப் பண்ணிடலாமான்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு விஷயமும் இல்லை, ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருந்துச்சு. எதிர்கட்சிகள் வந்து ஒரு வந்து பேசுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமதிக்கிறீங்க, குறிப்பிட்டு எதிர்கட்சி தலைவருக்கு மட்டுமே அனுமதின்றீங்க. அப்போ அத்தனையுமே அவர் பதில் சொல்லக்கூடியதாக எடுத்து அப்போ இருக்கிற அத்தனை பேரும் அமைச்சர்களுக்கும் எதிர்கட்சி ஒருத்தர் தான் வந்து பேசக்கூடியதாக இருக்குது. ஏன் மற்றவருக்கு ஏன் அந்த வாய்ப்பு இல்லை? அவரும் கூட சொல்கிறாரு, முதலமைச்சர் பேசி முடித்த பிறகு நான் எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும் நான் வாய்ப்பு தரேன், மற்றவருக்கு பேசுறதுக்கு அனுமதி இல்லைன்றீங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ ஏதோ நீங்கள் வந்து செலக்டிவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வெர்சஸ் உதயநிதினு வரணுன்றதை நீங்களே நெரேட்டிவ் செட் பண்ணுறீங்களான்ற மாதிரி ஒன்று ஆயிடுதில்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் பதில் சொல்லணும். எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாருன்னா அப்போ முதலமைச்சர் பதில் சொல்லணும். எதிர்கட்சி தலைவர் பேசுவார், ஆனால் அதுக்கு பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. எதிர்கட்சி தலைவர் வந்து முதலமைச்சர் துறை குறித்து கேட்பார், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க. எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேசினார்னா அது சம்மந்தமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றுக்கிறதோ விளக்கம் கேட்குறதா இருந்தாக்கா அதுக்கு வந்து எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும்தான் நான் வாய்ப்பு கொடுப்பேன். இது எப்படி சார் இது கரெக்டாக இருக்கும்? இங்கே தான் முரண் இருக்குது. எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாங்க, அதுக்கு அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க. முதலமைச்சர் வந்து பேசினார்னா அதுக்கு எதிர்கட்சி தலைவர் மட்டும்தான் பேசுறதுக்கு அனுமதி. இது ரொம்ப 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 அராஜகமாக இருக்குது. இது எங்கே இதை விட அராஜகம்லாம் ஜெயலலிதா வந்து கடந்த கால ஆட்சியில் பண்ணாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியும். எனக்கு என்னமோ இந்த
91லேருந்து 96 வரைக்கும் 95 வரைக்கும் செயல்பட்ட அந்த அமைச்சரவை மாதிரி தான் இது இருக்குது. அந்த சட்டமன்றத்தில் வந்து நடந்துக்கிட்ட அந்த ஆளுங்கட்சியோட அந்த போக்கு இருக்கு இல்லையா, சர்வாதிகார போக்கு, அப்படி தான் இதை நான் பார்க்குறேன். இது சரியானது இல்லை. பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தை நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். நான் கட்சிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பொறுப்பாக வந்து நடந்துக்கலன்றது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். சிவசங்கரன் தான் முதல்ல இந்த கூட்டத்தொடரில் வந்து அட்லி குறித்து பேசினார். எதுக்காக அட்லி குறித்து பேசணும்? இந்த வெட்டி ஒட்டுறதுன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேச தகுதியே கிடையாது திமுகவுக்கு. முதல்ல அட்லி குறித்து எதுக்கு பேசணும்? அட்லி படம் குறித்து எதுக்கு பேசணும்? முதல்ல அவர் தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்ல ஆரம்பிச்சு சினிமா குறித்து பேசணும். எதுக்காக அதை பேசணும்? நியாயமா அது? நீங்கள் வெட்டி ஓட்டுறதை பற்றிலாம் இவங்க பேச முடியாது. கடந்த காலத்தில் நீங்கள் வெட்டி ஓட்டாதெல்லாம் கிடையாது. திமுகவும் கடந்த காலத்தில் வந்து இதே கலைஞர் கைது செய்யும் போது கொலை பண்ணுறாங்கப்பான்னு சொல்லி கத்துறதெல்லாம் பேக்ரவுண்டு வந்து பிஜிஎம் கொடுத்தது தான், அவருடைய சொந்த குரல் கிடையாது. இப்போ வந்து இணையத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் கைதுன்னு போட்டிங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும், அதை எடுத்து பாருங்கள். கொலை பண்ணுறாங்க, அது கலைஞர் குரலே கிடையாது. கலைஞருடைய குரல் வந்து கரகரப்பாக இருக்கும். கொலை பண்ணுறாங்கப்பா அது சொன்னால் தான் கலைஞர். ஆனால் அப்படி கிடையாது. கொலை பண்ணுறாங்கப்பான்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் குரல் தான். சன் டிவி வந்து வெட்டி ஓட்டுற வேலையை செஞ்சாங்க. அன்றைக்கி வந்து மிகப்பெரிய தர்ம சங்கடமாக ஆச்சு அதிமுக அரசுக்கு. வயசானவரை கொண்டு போயிட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு அனுதாபலை வந்து ஏற்படுத்துச்சு திமுக ஆதரவாக. ஸோ இதெல்லாம் வெட்டி ஓட்டுற வேலை இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி ஊடகங்கள் இருக்குது, இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா இருக்குது, வெட்டி ஓட்டுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரீல்ஸ் போடுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ கடந்தது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்காங்க திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து தாவேகா தரப்பில் உள்ளபடியே வந்து தவறான நடவடிக்கை அவையில் இல்லாத முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து பேசினது கண்டிக்கத்தகுது. ஆனால் அதுக்கு பதில் வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்ற பேரில் ஒரு கேவலமான ஒரு வேலையை வந்து திமுக தரப்பில் செஞ்சுருக்காங்க. என்னென்னா, அப்பாவை வந்து தேர்ன கதையை நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு குட்டி கதை வந்து ஒரு கேவலமான ஒரு குட்டி கதையை சொன்னார். அதனால வந்து வேணா தான் இது ஒரு குட்டி கதை வந்து விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அது என்ன கர்மம் முடிச்ச கதைனே தெரியல. அது என்னவோ வந்து ஒரு பையன் வந்தானா அப்பா வந்து தேடுறனா, இது வந்து ரொம்ப வந்து கேலி கிண்டல் பண்ணுறது, இது ஆணவத்தோட வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். விஜய் அவர்கள் பேசுனது வந்து இந்த குட்டி கதை என்பதே ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடு. அதோட 5 நிமிஷம் நான் பேசினேன், குளத்தூரே ஆடி போச்சுன்னு சொன்னது தப்பான விஷயம். குளத்தூர் ஆடி போகல, இப்போது வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறது வந்து விஎஸ் பாபு தான். அப்படி தான் வந்து அங்கே இருக்குது. அது தாண்டி இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் வந்து அவர் சொன்னது குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மட்டமான ஒரு கேவலமான ஒரு கதையை சொன்னார். அது என்ன கதைன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்பா வந்து மகன் தேடினாரான்னு சொன்னேன். எப்போவுமே அப்படி தானே நடக்கும். அப்பா வந்து மகன் தேடுவான், அப்படி தான் இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டம் அப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இது வந்து அப்படி ஒரு கேவலமான கதையை நீங்கள் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, சபையில் வந்து அப்பாவும் மகனும் இருந்தாங்க, இப்போ அப்பா இல்லை மகன் மட்டும்தான் இருக்கிறாங்க. என்ன இப்போ அதனால் என்ன, அடுத்த ஜெனரேஷன் அவங்க வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அதை வந்து பேச வேண்டிய அந்த குட்டி கதைக்கு அவசியமே இல்லைங்க. இது அவசியமற்றது. இப்போது இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல் இதெல்லாம் பண்ணுறதுல இவங்க பிஹெச்டி பட்டம் பெற்றவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இவங்க +1 +2னா இவங்க வந்து பிஹெச்டி பட்டம் பெற்றவங்க டிஎம்கே சைடில். தாவேக சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ +2 முடிச்சிருக்காங்கன்னா இவங்க வந்து பிஹெச்டி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல இதே உதயநிதி வேறு யாருன்னா உதயநிதி சொல்கிறார், வேறு யார் செஞ்சாலும் பேசினாலும் தப்பு. உதயநிதி சொல்கிறார் கேட்டிங்கன்னா வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனைவி வந்து கணவனை தேடின கதையை சொல்லட்டுமா? என்னங்க நியாயம், அநியாயமாக இல்லையா? அவங்களாம் மனசாட்சியே இல்லையா அவங்களுக்கு? உதயநிதி தான் நான் கேட்குறேன், என்ன பேசணுமோ அதுதானே பேசணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு வீட்டில் இருக்கிற பெண்களை எதுக்கு எடுக்கிறீங்க? இந்த இடத்துல உதயநிதி இப்போ வந்து பேசுன நியாயமா? இது விஜய் அவர்கள் பேசுன நியாயம் கிடையாது, முதலமைச்சர் பேசுன அநியாயன்றது தானே. ஆனால் இது எப்படி நியாயமாகும்? செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடக்கூடிய வந்து மனைவி கதையை சொல்லட்டுமா, மனைவி வந்து கணவனை தேடின கதையை சொல்லட்டுமான்னு கேட்குறது எப்படி சரியாக இருக்கும்? நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு இருக்குங்க. அந்த வழக்கு தனிப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வழக்கு தனிப்பட்ட விஷயம். அதுக்கும் சட்டமன்றத்தில் உள்ள சம்பவத்துக்கும் தொடர்பே கிடையாது, அரசியலுக்காக அப்பாற்பட்டது அது. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனைவி கணவனை தேடின கதையை நான் சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்குறது உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த குடும்பத்தை வந்து காயப்படுத்துறது தான். அந்த குடும்ப பெண்ணை வந்து அதுவும் குறிப்பாக வந்து சங்கீதா தங்கை சங்கீதாவை வந்து காயப்படுத்துறது தானே அது. நீங்கள் முதலமைச்சர்கிட்ட முட்டுங்க மோதுங்க சார், நீங்கள் வந்து சட்டசபையில் கட்டி புரளுங்க, நீங்கள் அதெல்லாம் கூட நடந்தாலும் இனி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நமக்கு பிரச்சனை அது கிடையாது, மேடை போட்டு விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு தங்கை சங்கீதா குறித்து எதுக்காக பேசணும்? செங்கல்பட்டு நீதிமன்றத்தில்
மனைவி கணவனை தேடும் கதையை சொல்லட்டுமான்னு கேட்குறது நியாயமா இது? இதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ணுறது வந்து முழுக்க முழுக்க வந்து இதை வந்து ஒரு அரசியல் படுத்துறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனை, அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நீதிமன்றத்தில் அவங்க அணுகிறாங்க, அதை முதலமைச்சர் நீதிமன்றத்தில் அணுகணும், அவ்வளோதான். ஆனால் வந்து இது எப்படி ஒரு கண்ணியமான பேச்சாக இருக்கும்? இது கண்டிக்க தகுதா இல்லை? கேவலமான இப்படி ஒரு அரசியல் தேவையான்னு கேட்குறேன். திமுகவுக்கும் நான் கேட்குறேன், திரு உதயநிதிக்கும் கேட்குறேன். நான் இங்கே வந்து முழுக்க முழுக்க சினிமா குறித்து மீண்டும் மீண்டும் ரீல் போடுறீங்க. என்னங்க நியாயம் இது? ரீல் போடுறீங்க. நான் கேட்குறேன், வந்து உதயநிதி கேட்குறேன், நீங்கள் ரீல் பற்றி நீங்கள் பேசலாமா? நான் கேட்குறேன். இதே நீங்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருந்து நடுராத்திரியில் நீங்கள் வந்து என்ன ரீல் வந்து நீங்கள் பார்த்தீங்க, அதுவும் வந்து துணை முதலமைச்சர் ஐடியிலிருந்து நீங்கள் என்ன பார்த்தீங்க, அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் செல்ஃபோனில் நீங்கள் எதோ வேணால் பாருங்கள், ஆனால் துணை முதலமைச்சர் ஐடியிலிருந்து நீங்கள் வந்து என்ன ரீல் பார்த்தீங்க, அதை என்ன வந்து எப்படி அதை ஷேர் பண்ண தோணுச்சு உங்களுக்கு, அப்போ நீங்கள் என்ன நிலையில் இருந்தீங்க, அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருந்து விளக்கம் இருக்குதா? நீங்கள் ரீல் பேசுகிறீங்கல்ல, யாரும் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக அரசுக்கு இங்கே முட்டு கொடுக்கல. நியாயத்தை நேர்மையாக பேசணும்னு நான் நினைப்பேன். நீங்களும் தான் சார் கடந்த காலத்தில் ரீல் வந்து துணை முதலமைச்சர் வந்து நீங்கள் என்ன ரீல் பார்த்தீங்கன்றது நம்ம பார்த்துட்டு தான் சார் வந்தோம். நாங்கள் எல்லாத்தையும் தான் சார் சகிச்சிட்டு போகிறோம். தலைவிதி எங்களுக்கு எல்லாம் நீங்கள் பண்ணுற அட்ராசிட்டியை நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். தாவேக தரப்பில் பண்ணக்கூடிய அட்ராசிட்டியை நாங்கள் இப்போ பார்த்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறார் பாருங்க. யார்? கொஞ்சம் கூட உணர்வற்ற ஒரு மனிதரை இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன். இங்கே வந்து இவங்க பேசுகிறாங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஈன்னு பல்ல காட்டின்னு உட்காந்து சிரிக்கிறீங்க. கட்சியில் இருக்கிறவங்க மொத்த பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அள்ளிக்கிட்டு போகிறாங்க, வந்து தினம் 2 பேர் 4 பேர் சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொல்கிறேன் எதுவுமே இல்லாமல் மிக்சர் சாப்பிட்னு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறேன் எடப்பாடி பழனிசாமி. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பேசும்போது தெரியும், இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பேசும்போது அன்றைக்கி தெரியும். இப்படி வந்து ஒரு கேவலமான ஒரு சட்டசபையை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. வன்மையாக கண்டிக்கிறதுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களாக ஏன்டா எடுக்கிறீங்க? அவங்க ஒரு டைவர்ஸ் பண்ணுறாங்க இல்லை வாழறாங்க, அது அவங்களோட போகுது, அவங்களுடைய எதிர்காலம். நாளைக்கு உங்கள் வாழ்க்கைலாம் எப்படி ஆகணும் உங்களுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா சொல்லுங்கள்? ஏன் எதுக்காக அந்த அப்பாவி பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே மனம் நொந்து போய் 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவங்க வந்து நீதிமன்றத்தில் போராடுறாங்க. அதிகாரத்தில் உள்ள ஒரு மனிதரை எதிர்த்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அவங்க வந்து அவங்களுடைய வந்து போராட்டங்கள் இருக்குது. அதை எப்படி நீங்கள் கொச்சப்படுத்துவீங்க திமுககாரன்? நான் கேட்குறேன், உதயநிதிக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? நாளைக்கு உங்களுக்கும் வந்து பிள்ளைகள் இல்லையா? நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே வந்து விவாகரத்து நடக்கவே இல்லையா? உங்கள் குடும்பத்தில் இருக்கும் யாரும் வந்து விவாகரத்து பண்ணவே இல்லையா? இது எப்படி கனிமொழி எப்படி கடந்து போகிறாங்க இப்படியான வார்த்தைகளை? இந்த பாதிக்கப்படுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா தான் பாதிக்கப்படுறாங்க இந்த இடத்துல, இந்த வார்த்தையில், உதயநிதி வார்த்தையில். இது எப்படி கனிமொழி வந்து கடந்து போகிறாங்க? தப்பு, ரொம்ப தப்பான விஷயம், ரொம்ப கேவலமான ஒரு மட்டமான ஒரு சட்டமன்ற கூட்டத்தை. இன்னும் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தை வந்து எப்போ நீங்கள் தொடங்குவீங்களோ, என்னைக்கு டேட் வருமோன்றது அலர்ஜியாக இருக்குது மக்களுக்கு. அவ்வளோ ஒரு கேவலமாக நடந்துக்கிறீங்க. எதிர்கட்சிகளும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சிகளும் சரி. ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போயிடுச்சு. இவ்வளோ கேவலமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு சட்டசபை, இப்படி ஒரு வந்து முதலமைச்சர், இப்படி சில அமைச்சர்கள், இப்படி ஒரு எதிர்கட்சிகள் வெட்கப்பட வேண்டியதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.